சின்ன பசங்களை கொன்னு அவங்களோட தலைகளை வச்சு சாத்தான்களை வழிபடத்தான் அவங்க இந்த ஊருக்கு வந்தாங்கன்னு தெரிஞ்சது. இந்த விஷயம் தெரிஞ்சதும் நானும் குருவும் ஒரு பூஜை பண்ண ஆரம்பிச்சோம். அது மூலமா குரு அவரோட ஆத்மாவை என்னோட உடம்புக்குள்ள கூடு விட்டு கூடு பாய முடியும், அது மூலமா அவங்களை அழிக்க போறேன்னு சொன்னாரு. இதனால இந்த பூஜையை ஆரம்பிச்சு அவரு சொன்ன மாதிரியே என்னோட உடம்புக்குள்ள வந்துட்டாரு. அப்படி வந்தவர் நேரா அவங்க சூனியம் செய்யற இடத்துக்கு போய் அவங்க கிட்ட ஏன் இந்த மாதிரி அந்த சாத்தானுக்காக வேலை செய்றீங்கன்னு கேட்டாரு. இதுக்கு அவங்க பதில் சொல்லாம சிரிச்சதுனால அவங்க எல்லாம் அந்த சூனியம் செய்யறவளை கொன்னுட்டு அவனையும் கொல்ல முயற்சி பண்ணும்போது அவனை குருவால எதுவுமே பண்ண முடியல. அதுக்கு அவன், நீ தப்பு பண்ணிட்ட, இதனால இந்த ஊருக்கு ஒரு பெரிய சாபம் விழப்போது, மக்கள் கொத்து கொத்தா சாக போறாங்கன்னு சொல்லி அங்கிருந்து மறைஞ்சிட்டான். அதுக்கு பிறகு குரு அங்க ஒரு விளக்கை ஏத்தி அவனால அந்த விளக்கு இருக்கிற பக்கமே வர முடியாத அளவுக்கு மந்திரம் பண்ணிட்டு என்னோட உடம்ப விட்டு வெளியே போனாரு. இனிமே எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு நான் மறுநாள் குருவை பார்க்க போனேன். ஆனா எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி என்னன்னா, அவரையே யாரோ தலையை வெட்டி கொடூரமா கொன்னுட்டு இருக்கிறாங்க.